அடிக்கிற வெயிலுக்கு குளு நீராகாரமா எடுத்துட்டா மட்டும் தான் இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நிலமை. ஒரே ஜூஸ்ல உடல் சோர்வு, கிறுகிறுப்பு, உடல் சூடு, வயிற்று பிரச்சனை, ரத்த சோகை இதை எல்லாத்தையுமே இன்ஸ்டன்டா ஒரு ஜூஸ்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிடலாம். ஜூஸ்க்கு அரைச்சு சேர்க்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பார்த்தா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. அயன் சக்தி நிறைய இருக்கிறதால ரத்த சோகை இருக்கிறவங்க இதை தாராளமா எடுத்துக்கலாம். சட்டன் இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். கால் கைப்பிடி அளவுக்கு இது கூட நம்ம புதினா எடுத்துக்கலாம். புதினா வந்து சம்மர் டைம்ல நமக்கு இன்ஸ்டன்டா புத்துணர்ச்சி நிறைய கொடுக்கும். தலை சுத்தல் கிறுகிறுப்பு இருக்கிறவங்க கண்டிப்பா புதினாவை நிறைய சேர்த்துக்கிறது நல்லது. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணி அஜீரண கோளாறையும் சரி செஞ்சு இந்த சைஸ்ல 2 கேரட் நான் எடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம செய்யற அளவு எல்லாமே 3 பேருக்கு ஜூஸ் குடிக்கிறது தாராளமா இருக்கும். கேரட் சத்துக்கள் நிறைய இருக்கிறதால நேச்சுரலாவே வெயில் காலத்துல நம்ம ஸ்கின்க்கு ஒரு க்ளோ கொடுக்கும். ஒரு பீட்ரூட் எடுத்துக்கலாம். பீட்ரூட் நம்ம ரத்தத்தை சுத்தப்படுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம தேவையில்லாம வர படபடப்பு, ஓவர் பிரஷர் இது எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்ணும். ஆர்பிசி அளவு கம்மியா இருக்கிறவங்க கண்டிப்பா பீட்ரூட் அப்பப்போ எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு இன்ஸ்டன்ட் இம்யூனிட்டி பூஸ்டா இந்த பீட்ரூட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. டயபிட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க பீட்ரூட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. இன்னைக்கு நாட்டு சக்கரை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். சப்போஸ் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு திரும்பவும் மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் கழுவி நம்ம தண்ணியை சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த 1/2 லிட்டர் தண்ணி கரெக்டா இருக்கும். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூட ஒரு 1/2 லெமன் எடுத்து அதோட சாறை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சர்பத் எடுத்துக்கலாம். எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல. 2